பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். வரும் 25ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட் மார்ச் மாதம் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் வேளாண் பட்ஜெட் தாக்கலாகிறது. இந்நிலையில் பட்ஜெட் தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள், ஏற்கனவே உள்ள திட்டங்களை விரிவாக்கம் செய்தல் உள்ளிட்டவற்றிற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பெண்கள் தங்கள் கோபத்தை நூதன முறையில் வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக கல்வி திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தி வைத்துள்ள மத்திய அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி வழங்கப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. இதனை ஏற்க மறுத்துள்ள தமிழக அரசு மத்திய அரசின் நடவடிக்கை இந்தியை திணிக்கும் முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் மத்திய அரசை கண்டித்து தொடர் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள மகளிர் குழுவினர் இந்திக்கு எதிராக வாசகங்களை எழுதி தங்கள் வாசலில் கோலமிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என அறிவித்ததாக வெளியான தகவலை தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி மறுத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், அக்கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை நேற்று தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி நிர்வாகிகள் சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி என தங்கள் கட்சி இடம்பெறும் என அறிவித்ததாக இணையத்தில் தகவல்கள் பரவியிருந்தன. இந்த தகவலில் உண்மை இல்லை என அக்கட்சியின் தலைவர் முஸ்தபா மறுத்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி என OPS கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுகவை EPS-இடம் இருந்து கைப்பற்றும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள OPS அதிமுக தலைமை விரைவில் மாறும் என்றும், ஆனால் அதற்கான ரகசியத்தை சொல்ல முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். இது குறித்து ஜெயக்குமாரிடம் கேட்டதற்கு கொசுக்களை பற்றி பேசாதீர்கள் என்று காட்டமாக தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள OPS சிரிப்பு போலீஸ் மாதிரி ஜெயக்குமார் ஒரு சிரிப்பு அரசியல்வாதி என்று விமர்சித்திருக்கிறார். வெள்ளம் பாதித்த 5 மாநிலங்களுக்கு பேரிடர் நிதி ஒதுக்கியுள்ள மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி அளிக்காததால் மீண்டும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. புயல் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு ₹1 கூட வழங்கவில்லை என்று தமிழக அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் மத்திய அரசு 5 மாநிலங்களுக்கு மொத்த தொகையாக 1554.99 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இதில் ஆந்திராவுக்கு 608 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாகாலாந்து, தெலங்கானா, திரிபுரா, ஒடிஷா மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் உள்ள தண்ணீர் அசுத்தமாக உள்ளதாக வெளியான தகவலை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். திரிவேணி சங்கம தண்ணீர் புனித நீராடுவதற்கு மட்டுமன்றி குடிப்பதற்கும் உகந்த தண்ணீர் என்று குறிப்பிட்டுள்ள ஆதித்யநாத், தண்ணீரை ஒவ்வொரு நாளும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் திரிவேணி சங்கம தண்ணீர் குறித்த வெளியான வீடியோ பதிவுக்கும் அவர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக திரிவேணி சங்கம தண்ணீர் அசுத்தம் அடைந்திருப்பதாகவும் பாக்டீரியா தொற்று உள்ளதாகவும் தகவல் பரவியிருந்தது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தல் இருப்பதாக EPS விமர்சித்திருக்கிறார்.
அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பயங்கரவாதிகள் ஆட்சி செய்யும் நாடுகளில் கூட இந்த நிலை இருக்காது என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து திமுக அரசு வாய்ச்சவடால் மட்டுமே பேசி வருவதாகவும், கூட்டணி கட்சிகள் இது குறித்து வாய் திறப்பதில்லை என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இனியாவது மு.க. ஸ்டாலின் மாடல் அரசு விழித்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் இருந்தார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் ஜாமீனில் வந்த அவர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. ஆசிரியர் வேலைக்கு இனி காவல்துறை சரிபார்ப்பு அவசியம் என அரசு அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த நடைமுறை கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்ட போதிலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அண்மை காலமாக பாலியல் துன்புறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே பொறுப்பு தலைவராக இருந்தார். லோக் ஆயுக்தா அமைப்பு மாநில அளவில் மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் குறித்த ஊழல் புகார்கள் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்கும் சுதந்திர ஆணையம். மும்மொழி கொள்கை தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் 3 மாநிலங்கள் பேசும் இந்தியை அனைத்து மக்கள் மீதும் திணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆட்சியில் இருப்பவர்கள் பதவி உயர்வு அளித்து டிஐஜி வருண்குமாரை தூண்டி விடுவதாகவும் சீமான் குற்றம் சாட்டினார். முன்னதாக சீமான் ஒரு மைக் புலிகேசி என வருண்குமார் கூறியிருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளவர்கள் அவரை மாற்ற தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக அவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். செல்வ பெருந்தகை கட்சி விவகாரத்தில் மற்றவர்களை கலந்து ஆலோசிப்பதில்லை என்றும் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை சந்தித்து புகார் அளிக்க உள்ளனர். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் தலைவராக பதவியேற்று கடந்த 17ஆம் தேதியுடன் 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. போப் பிரான்சிஸ் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நுரையீரல் தொற்று காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் அவர் ரோமில் உள்ள மருத்துவமனையில் கடந்த 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நலம் சீராக இருப்பதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் போப் பிரான்சிஸ் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. கும்பமேளாவில் பிரபலமடைந்த மோனாலிசா என்ற பெண் திரைப்படத்தில் நடிப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த திரைப்படம் தொடங்குவதற்கு முன்பே நிறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோனாலிசா த டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற படத்தில் நடிப்பதாக இருந்தது. இந்நிலையில் படத்தின் இயக்குனர் மனோஜ் மிஸ்ராவை குடிகாரன் என விமர்சித்துள்ள தயாரிப்பாளர் ஜிதேந்திரா வாய்ப்பு தருவதாக கூறி பெண்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதாகவும் மோனாலிசாவை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதை இயக்குனர் மிஸ்ரா மறுத்திருக்கிறார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.